intellectual class of people who like to study. There are the administrators, the people who like to manage and organize. There is the business people who like to buy and sell or produce food, do farming. And there are the common workers. There are the four divisions of society. உலகம் முழுவதிலும் புத்திஜீவிகளாக, அறிவுஜீவிகளாக ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நிர்வாகத்தை திறமையாக செய்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சத்திரிய மக்களை நாம் பார்க்கிறோம். தொழில்களை செய்து, வியாபாரங்களை செய்து, விவசாயம் செய்யக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வைசியர்கள் மற்றும் பொதுமக்கள், இவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் சூத்திரர்கள். இந்த 4 வர்ணங்களையும் நாம் உலகம் முழுவதும் பார்க்கிறோம். So these 4 divisions are everywhere in the world, all over the planet. In the east, in the west, in the north, in the south, everywhere you will find there are the intellectual class, there is the managerial class, there are the business class, and there are the workers. இந்த வகையான 4 விதமான பாகுபாடுகளை நீங்கள் உலகத்தில் எங்கு சென்றாலும் கிழக்கோ, மேற்கோ, வடக்கோ, தெற்கோ எல்லா பக்கங்களிலும் பார்க்கலாம். புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய அறிஞர்கள், அடுத்ததாக நிர்வாகத்திறமை பெற்றவர்கள், வியாபாரம் செய்வதில் ஈடுபாடு கொண்டவர்கள் அல்லது பொதுமக்கள், இந்த 4 வகையான மக்களை எங்கும் நீங்கள் பார்க்கலாம். But the problem was people did not follow the system properly. In the Bhagavad Gita, Krishna says he created the divisions of society according to guna and karma. But instead, people took it by birth. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த வழிமுறை சரியான விதத்தில் பின்பற்றப்படவில்லை. கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், ஒருவருடைய குணத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் வைத்துத்தான் இந்த வர்ணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் நடைமுறையில் பிறப்பினாலேயே ஒருவருடைய வர்ணம் தீர்மானிக்கப்பட்டது. Now, birth, it can be an advantage, but it is not the only qualification. பிறப்பு என்பது ஒருவருக்கு சாதகமாக அமையக்கூடும், ஆனால் அதையே மட்டும் ஒரே தகுதியாக நாம் கொள்ளக்கூடாது. Just like your father may be a high court judge, it doesn't mean you're also a high court judge. You have to qualify. உதாரணமாக உங்களுடைய தந்தை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம். அந்த ஒரே காரணத்தினால் நீங்களும் உயர்நீதிமன்ற நீதிபதி என்று கொள்ள முடியாது. அதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். Or your father or mother may be doctors. It does not mean you're also a doctor. You have to go and study. You have to learn and become qualified as a doctor. அதே போல உங்கள் தாய் தந்தையர் மருத்துவர்களாக இருக்கலாம். ஆனால் அதன் காரணமாக நீங்கள் மருத்துவர் என்று கூற முடியாது. அதற்கான கல்வியை பெற வேண்டும். தகுதியை பெற்ற பிறகு உங்களை மருத்துவராக அங்கீகரிக்க முடியும். In the same way, there are higher castes like the Brahmana and the Kshatriya. You have to qualify. You have to have the qualities. It is not just the birth. அதே போல உயர்ந்த வர்ணங்களாகிய பிராமணர், க்ஷத்திரியர் என்று இருக்கிறது. ஆனால் அதிலும் கூட ஒவ்வொருவரும் அந்த தகுதியை முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். So Lord Buddha came and he was a reaction against the social system. இந்த தவறான சமுதாய நடைமுறைக்கு எதிராகவே புத்தர் தோன்றினார். Because Lord Buddha saw there was corruption among the castes. He saw the Brahminical class had become corrupt and degrading. இந்த சமுதாய வழிமுறைகள் சீர்கேடு அடைந்திருப்பதை பார்த்தால், குறிப்பாக பிராமண சமுதாயம் சீர்கேடு முற்றிருப்பதை அவர் கவனித்தார். The Brahmanas were doing yagyas. They were killing animals and they were encouraging people to do animal sacrifices. The Brahmanas were making more money in this way, so they were encouraging the people to do animal sacrifices, which were not actually allowed in the Kali Yuga. பிராமணர்கள் யஜ்ஞம் என்ற பெயரில் மிருகவதையில் ஈடுபட்டார்கள். அனைத்து மக்களையும் இத்தகைய யஜ்ஞங்களை செய்ய உற்சாகப்படுத்தினார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு ஏராளமான பணம் கிடைத்தது. இதன் காரணமாகவே அவர்கள் இந்த தவறான செயல்களில் ஈடுபட்டார்கள். உண்மையில் கலியுகத்தில் யஜ்ஞங்களுக்கு அனுமதி இல்லை. So the Brahminical class before Lord Buddha, they were corrupt and they were misleading the people. Therefore the Lord came and he empowered Lord Buddha. He empowered the Buddha to get the people to follow him.
இவ்வாறு புத்தருக்கு முன்னால் இருந்த பிராமணர்கள் தங்கள் வழி தவறி முறையற்ற விதத்தில் செயல்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் புத்தர் தோன்றிய பொழுது அவருக்கு அந்த சக்தி வழங்கப்பட்டது. அதன் மூலமாக அவர் பிராமணர்களை தோற்கடித்தார். And the Buddha thought, he thought that that everything is not real. He thought the absolute truth is zero. He thought there's no reality in the world. எனவே புத்தர் ஒரு புதிய கொள்கையை ஸ்தாபித்தார். அதாவது உண்மையாக எதுவும் இல்லை, அனைத்தும் பூஜ்யம்தான், எதுவும் இல்லை என்ற விதத்தில் அவர் ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தார். And he got the people to stop following the Vedas. And because they stopped following the Vedas, they did not need any Brahmins anymore. இந்த பிரச்சாரத்தின் மூலமாக வேதங்களை அவர் முழுமையாக புறக்கணித்தார். அதற்கு பிறகு பிராமணர்கள் தேவையில்லாமல் போனார்கள். So the Brahmanas were out of work. They could not, because the Buddha was teaching everybody's one, we're all equal. இவ்வாறு பிராமணர்களுக்கு வேலை இல்லாமல் போயிட்டு புத்தர் எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் சமம்தான் என்னும் போதனைகளை செய்து கொண்டிருந்தார். So, in a sense, we are all one. In a sense, we are all equal. In a sense. But we know, in many ways, we're not all equal. Somebody may be very strong and somebody else is very weak. Somebody may be very healthy and somebody may be very sick. ஒரு விதத்தில் நாம் எல்லோரும் ஒன்று என்பது உண்மைதான். ஆனால் நாம் ஆழ்ந்து பார்ப்போமானால் நமக்குள்ளும் வேற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் பலசாலியாகவோ பலஹீனராகவோ இருக்க முடியும். ஒருவர் நல்ல திறமை உள்ளவராகவோ மற்றவர் ஆரோக்கியம் உள்ளவராகவோ மற்றவர் ஆரோக்கியம் குன்றியவராகவோ இருக்கக்கூடும். So materially we're not equal, but spiritually we're all souls and we are all equal. இவ்வாறு பௌதிக ரீதியாக நம்ம